டிஎன்பிசி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பவித்ரா ராஜ்குமார். விளாத்திக்குளம் மாணவி வழக்குல குற்றவாளின்னு ஒரு நபரை கைது செய்து இன்றுடன் 2வது நாள் ஆகுது. ஆனா கைது செய்யப்பட்ட அந்த நபர் தான் உண்மையான குற்றவாளியா அப்படின்றதுல ஒரு பெருத்த சந்தேகம் எழுந்திருக்கு. இந்த சந்தேகத்திற்கான அடிப்படை காரணங்கள் என்ன அப்படின்றது குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பார்க்க போறோம். விளாத்திக்குளம் மாணவி, அதாவது தூத்துக்குடியை சேர்ந்த அந்த மாணவி உயிரிழந்த பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு உயிரிழந்த அந்த சம்பவத்துல என்னென்ன நடந்தது, அதாவது சம்பவம் நடந்த நாள்ல இருந்து அதுக்கப்புறம் போலீஸ் என்கொயரி ஆகட்டும், அந்த விசாரணை எப்படி நடந்தது, அங்கு கிடைத்த தடயங்கள் குறித்தெல்லாம் தொடர்ந்து நம்மளுடைய திறன்பேசி ஊடகத்துல பேசிட்டு இருக்கோம். இதற்கு முன்னாடியும் 2 காணொலிகள் இதற்காக ஒளிபரப்பப்பட்டிருக்கு. அதுல இந்த விஷயம் குறித்த ஃபாலோஅப்ஸ் தெரியாதவங்க அந்த வீடியோவை பாத்தீங்கன்னா கண்டினியூட்டி புரியும். சோ அப்படி இந்த வழக்கு முடிந்ததுக்கு அப்புறமா இதுல குற்றவாளி அப்படின்ற ஒரு நபரை கடந்த 21ஆம் தேதி கைது செய்யறாங்க. ஏற்கனவே குற்றவாளியை கைது செய்யாம நாங்க பாடியை வாங்க மாட்டோம் அப்படின்னு போஸ்ட்மார்ட்டத்திற்கு சென்று அந்த பெண்ணுடைய பாடியை வாங்காம உறவினர்கள் எல்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுல குறிப்பா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கடந்த காணொலியில சொல்லியிருப்போம், போஸ்ட்மார்ட்டம் செய்த ரிப்போர்ட்டே பெண் இறந்த 6 நாட்கள் கழித்தும் வராம இருந்தது. அதற்கு பின்பு குற்றவாளியை கைது செய்ததுக்கு அப்புறம் தான் அந்த பெண்ணுடைய உடற்கூறாய்வு அறிக்கை பெறப்பட்டு பொண்ணுடைய பாடி உறவினர்களால வாங்கப்பட்டுச்சு. அந்த குற்றவாளியை கைது செய்தாங்க. குற்றவாளி யார் என்பது குறித்தெல்லாம் பல அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் ஊடகங்கள்ல, செய்தி நிறுவனங்கள்ல பேசப்பட்டுச்சு. அதாவது அந்த நபர் தர்ம முனீஸ்வரன் சொல்லக்கூடிய அவர் தான் குற்றவாளின்னு இப்ப கருதப்பட்டிருக்காரு. அவர் தான் கைது செய்யவும் பட்டிருக்காரு. அவர் தான் அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும், இவர் மீது ஏற்கனவே 30க்கும் மேற்பட்ட வழக்குகள், அதாவது பாலியல் ரீதியான வழக்குகள் ஆகட்டும், திருட்டு புகார் ஆகட்டும், இது போன்ற பல வழக்குகள்ல குற்றம் சுமத்தப்பட்ட அந்த நபர் கடந்த 2020ஆம் ஆண்டுல ஒரு மூதாட்டி, 60 வயது மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த வழக்குல ஆயுள் தண்டனை பெற்ற நபர் அப்படின்னு இது வரைக்கும் சொல்லப்படுது. ஆயுள் தண்டனை பெற்ற ஒரு நபருக்கு ஜாமீன்ல வெளியே அவர் இது போன்ற குற்ற செயல்கள்ல ஈடுபட்டிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. கடந்த மார்ச் 10ஆம் தேதி தான் இந்த விளாத்திக்குளம் மாணவி சம்பவம் நடந்தது. 10ஆம் தேதி சம்பவம் நடந்தது. அதற்கு ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி தான் இந்த நபர் ஆயுள் தண்டனையில இருந்து ஜாமீன் பெற்று வெளியே வந்ததா சொல்லப்படுது. அன்றைய தினமே, அதாவது அவர் ஜெயில இருந்து வெளிவந்த அன்றைய தினமே தூத்துக்குடி பார்த்திபனூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பைக்கை திருடிக்கிட்டு அந்த பைக்ல தான் விளாத்திக்குளம் வழியா போகும்பொழுது அந்த மாணவி இது போன்ற வன்கொடுமை செய்து கொலை செய்ததா சில விசாரணைகள்ல அவர் தெரிவிச்சிருக்காரு. இப்படி அவர் திருடினார்ல அந்த பைக்ல விளாத்திக்குளத்துல அந்த சம்பவம் நடந்த பகுதியை அவர் கடந்து போகும் பொழுது அங்க இருக்கக்கூடிய ஒரு காற்றாலையில பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவில அவருடைய உருவம் பதிந்து அந்த பைக்கோடைய படம் பதிந்ததால அந்த பைக்கோடைய எண்ணெய் வைத்து போலீசார் விசாரணை செய்து இந்த குற்றவாளியை கண்டுபிடித்ததாகவும் சொல்லப்படுது. இவரை சந்தேகத்தின் அடிப்படையில பைக்கோட நம்பரை வச்சு பிடிச்சிருந்தாலும் இவர்தான் குற்றவாளி அப்படின்னு எப்படி உறுதி செய்ததா இது வரைக்கும் சொல்லியிருக்காங்கன்னா, மாணவியை போஸ்ட்மார்ட்டம் செய்யும் பொழுது மாணவியோட நகை துணுக்குல அவருடைய குற்றம் சுமத்தப்பட்ட அந்த நபருடைய சதை சிக்கி இருந்ததாம். அந்த சதையை எடுத்து டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி அதுல பரிசோதனை முடிவுகளையும் வச்சுக்கிட்டு அதற்கு பின் சந்தேகத்தின் அடிப்படையில இந்த தர்ம முனீஸ்வரனை கைது செய்தாங்கல்ல, இவருடைய டிஎன்ஏ பரிசோதனையும் செய்து அந்த டெஸ்ட் முடிவுகளை ஒத்து போகும் பொழுது இந்த 2 முடிவுகளுமே ஒரே மாதிரி வரும்பொழுது குற்றம் சுமத்தப்பட்ட நபர் இவர்தான் அப்படின்னு சொல்லிட்டு தர்ம முனீஸ்வரன் தான் குற்றவாளின்னு உறுதியாக்கப்பட்டு அவர் இப்ப கைது செய்யப்பட்டிருக்கிறதா போலீஸ் தரப்புல சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு பின்னாடி வாக்குமூலம் வாங்குவாங்க. அவர்கிட்ட தான் இந்த கொலையை செய்ததா வாக்குமூலம் வாங்குவாங்க. அதுக்கப்புறம் அந்த குற்றம் நடந்த இடத்திற்கு கூட்டு போய் அந்த குற்றம் எப்படி நடந்தது அப்படின்னு நடித்து காண்பித்தெல்லாம் விசாரணை செய்வாங்க. இப்படி போலீசார் அடுத்தடுத்த நடவடிக்கைகளை எடுக்கும் பொழுதுதான் ஒவ்வொரு அப்டேட் குறித்த செய்திகளுமே நம்ம செய்தி நிறுவனங்கள்ல பாக்குறோம், ஊடகங்கள் மூலமா தெரிய வருது. அப்படி தெரியக்கூடிய அந்த செய்திகள் தான் நமக்கு பல சந்தேகங்களை எழுப்புது. இந்த சந்தேகங்கள் எனக்கு ஏற்பட்ட தனிப்பட்ட சந்தேகங்களா இருக்கு. இதே மாதிரியான சந்தேகம் உங்களுக்கும் எழுந்திருந்ததா? என்னுடைய சந்தேகம் வேலிடானதா இருந்தா, சரியானதா இருந்தா உங்களுடைய கருத்துக்களும் கமெண்ட்ல சொல்லுங்க. அது என்னென்ன சந்தேகங்கள் அப்படின்றத இப்ப நான் சொல்றேன். முதல்ல அந்த குற்றவாளி அவர் வாக்குமூலம் கொடுக்கும்பொழுது என்ன சொல்றாருன்னா, நான் இந்த மாதிரி அந்த பைக்கை திருடிட்டு விளாத்திக்குளம் வழியா வரும்பொழுது எனக்கு பண தேவை ஏற்பட்டது. அதற்காக பெண்மணிகள் யாருக்கிட்டையாவது இருந்து நகையை திருடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த விளாத்திக்குளத்துல அது ஒரு கருவேலம் காட்டு பகுதி. அங்க பெண்கள் தங்களுடைய இயற்கை உபாதைகளை கழிக்கிறதுக்காக வந்தாங்க அப்படின்னா அவங்கள தனியா இருக்கும் பொழுது அவங்களுடைய நகைகள் ஏதாவது பறிக்கலாம், அவங்கள அடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அந்த காட்டு பகுதியில அந்த வழியா போகும்பொழுது. ஆனா பெண்கள் எல்லாருமே அந்த பகுதியில கூட்டம் கூட்டமா வந்தாங்க. அதனால என்னுடைய கைவரிசை அந்த இடத்துல காட்ட முடியல. அதுக்கப்புறம் ஒரு பெண் தனியா வந்தாங்க. அவங்களும் சிறிது நேரத்துல அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டாங்க.
அப்பதான் அந்த இடத்துல இந்த பெண் வந்து அந்த பாதிக்கப்பட்டு உயிரிழந்தாங்கல்ல, அந்த பெண் வந்து அந்த இடத்துக்கு வந்தாங்க. அந்த பெண்ணிடமாச்சும் நகை ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த நகையை திருடுவதற்காக தான் அந்த இடத்துல நான் வெயிட் பண்ணேன். அந்த நேரத்துல அந்த பொண்ணு இயற்கை உபாதையை கழிக்க உட்காரும் பொழுது பின்மண்டையில அங்க இருந்த ஒரு கட்டையை, கருவேலங்கட்டையை எடுத்து அந்த பொண்ணுடைய பின்மண்டையில அடிச்சதுல அந்த பெண் அப்பயே மயங்கி விழுந்துட்டா. விழுந்ததுக்கு அப்புறமா பெண்ணுடைய காதுலயோ, கழுத்துலயோ ஏதாவது நகை இருக்கா நான் பார்த்தேன். நகை எதுவுமே இல்ல. அதனால அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்து, அதாவது கஞ்சா அடிச்சு, கஞ்சா போதையில பாலியல் வன்கொடுமை செய்து 2 வாட்டி அந்த பெண்ணை அதே மயக்கத்துல இருக்கும் பொழுதே பாலியல் வன்கொடுமை செய்து, அதற்கு பின்னாடி அந்த பொண்ணு உயிரிழந்தாளா, இல்ல உயிர் பிழைச்சாளா, என்ன ஆச்சுன்னே தெரியாது. அந்த பொண்ணு மயக்க நிலையிலேயே விட்டுட்டு அந்த இடத்துல இருந்து நான் கிளம்பிட்டேன். ஆனாலும் அந்த பெண்ணுக்கு என்ன ஆச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக அடுத்த நாளும் வந்து அந்த சுற்று வட்டார பகுதிகள்ல சுற்றி சுற்றி வந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட என்ன ஆச்சு, இங்க ஏன் கூட்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் விசாரிச்சுட்டே இருந்தேன். அங்க அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படின்றத நான் வந்து கண்காணிச்சுட்டே இருந்தேன் அப்படின்ற மாதிரியால பல தகவல்களை அந்த குற்றவாளியை சொல்லி இருக்கிறதா போலீசார் வந்து பிரஸ் மீட்ல சொல்றாங்க. இப்படியான ஒரு தகவலை போலீசார் பிரஸ் மீட்ல சொல்லும் பொழுது எனக்கு ஏற்படக்கூடிய சந்தேகம் என்னன்னா, குற்றவாளியை கைது செய்தது வந்து பெண்ணுடைய நகை துணுக்குல இருந்து அவருடைய சதையை எடுத்துதான் கைது செய்ததா சொல்லப்படுது. ஆனா குற்றவாளி கொடுத்த வாக்குமூலத்தின் படி பார்த்தா பொண்ணு வந்து முதல் அடியிலே அவர் அடிச்ச உடனே பின்மண்டையில அடிச்ச உடனே பெண் மயங்கிட்டா. அதற்கப்புறம் பாலியல் பலாத்காரம் செய்ததா சொல்றாரு. ஒரு பெண்ணுடைய நகத்துல அந்த குற்றவாளியின் சதை சிக்கி இருக்கு அப்படின்னா அந்த பெண் வந்து வலுக்கட்டாயமா மிகவும் துன்புறுத்தப்பட்டு அவளுடைய சுய நினைவுல இருக்கும் பொழுது பாலியல் வற்புறுத்தல்கள் செய்யப்பட்டா மட்டும்தான் அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காகவும் அந்த குற்றவாளியை எதிர்க்கிறதுக்காகவும் அவ வந்து இது போன்ற செயல்களில் ஈடுபடுவா. அந்த பாலியல் துன்புறுத்தல் செய்யக்கூடிய நபரை எதிர்ப்பதற்காக அவரை அடிக்கிறது, நகத்துல கீறுறது, இது போன்ற விஷயங்களை செய்வா. ஆனா அந்த பொண்ணு ஆல்ரெடி மயக்கமாயிட்டா அப்படின்னு அந்த குற்றவாளி வந்து ஒரு வாக்குமூலம் கொடுத்திருக்கும் பொழுது மயக்கமா இருக்கக்கூடிய பெண் வந்து எப்படி அந்த குற்றவாளியை கீறவோ அடிக்கவோ முடியும், எப்படி அந்த பெண்ணுடைய நகை துணுக்குல அந்த ஆளுடைய சதை வந்துச்சு அப்படின்றதே முதல்ல கேள்விக்குறியா இருக்கு. அதற்கு அப்புறமா இந்த சம்பவம் நடக்கும் பொழுது அந்த பெண்ணுடைய உடல் எப்படி இருக்கு அப்படின்றது குறித்து உறவினர்கள் பல தகவல்களை ஊடகங்கள்ல சொல்லியிருந்தாங்க. அதாவது பெண்ணுடைய உதட்டு பகுதியில வந்து கடுமையான காயங்கள் இருந்து ரத்த கசிவெல்லாம் இருந்தது. கழுத்து எலும்பெல்லாம் வந்து நெரிக்கப்பட்டு உடைக்கப்பட்டிருக்க அளவுக்கு அந்த இடத்துல வந்து காயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுடைய உறவினர்கள், மருத்துவர்கள் அந்த நேரத்துல யார் யாரெல்லாம் ஊடகங்களுக்கு பேட்டி அளிச்சாங்களோ அவங்க எல்லாருமே சொன்ன விஷயங்கள் இதுதான். கழுத்து நெரிக்கப்பட்டு கழுத்து எலும்பெல்லாம் உடைக்கப்படுற அளவுக்கு அந்த பெண்ணுடைய உடம்புல காயம் இருந்துச்சு அப்படின்னு. ஒரு மயக்கம் அடைந்த பெண்ணை கழுத்தை நெரித்து அதுக்கப்புறம் கொலை செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அந்த குற்றவாளி வாக்குமூலத்திலேயே அந்த பெண் உயிரிழந்தாளா, உயிரோட இருக்காளானே எனக்கு தெரியாம தான் நான் வந்து வேவு பார்க்கறதுக்காக அடுத்த நாள் காலையிலயும் வந்தேன் அப்படின்னு சொல்றான். ஒருவேளை அந்த குற்றவாளி வந்து அன்னைக்கே அந்த பெண்ணை கழுத்தை நெரித்து கழுத்துல பலமான காயங்களோட தாக்கி இருந்தா திருப்பி அடுத்த அந்த பொண்ணு அப்பயே உயிரிழந்திருப்பா. திருப்பி வந்து இந்த குற்றவாளி காலையில பார்க்க வேண்டிய அவசியமே ஏற்பட்டிருக்காது. ஆனா மயக்க நிலையிலேயே அந்த பெண்ணை அப்படியே விட்டு போனதுனாலதான் அடுத்த நாள் காலையில வந்து வேவு பார்த்தேன் அப்படின்னு நான் சொல்லும் பொழுது இதுல எந்த இடத்துல கழுத்து நெரிக்கப்பட்டு அந்த பெண் கொலை செய்யப்பட்டிருப்பா அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது. அதற்கு பின்னாடி முக்கிய எவிடன்ஸ், அதாவது இந்த வழக்குல இந்த நபரை கைது செய்வதற்காக முக்கிய ஒரு எவிடன்ஸா பார்க்கப்படுற ஒரு விஷயம் தான் அந்த காற்றாலையில பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி. அந்த சிசிடிவில கிடைக்கப்பட்ட அந்த காட்சி வந்து எப்ப கிடைச்சது அப்படின்னு போலீசார் வந்து ஊடகங்கள் முன்னாடி பிரஸ் மீட்ல சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா, அந்த நபர் அந்த சம்பவத்தை செய்துவிட்டு தப்பித்து செல்லும் பொழுது அந்த வழியாக செல்லும் பொழுது நடந்த காட்சி இது அப்படின்னு சொல்றாங்க. சம்பவம் நடந்தது இரவுலன்னு சொல்லப்படுது. ஆனா சிசிடிவில அந்த நபர் அந்த வழியா போகக்கூடிய காட்சியை பார்க்கும்போது அது பகல் பொழுதாதான் இருக்கு. நிச்சயமா அது இரவு இல்ல அப்படின்றது மட்டும் தெரியுது. அப்ப அந்த சிசிடிவி அடிப்படையில எப்படி குற்றவாளி இவர்தான் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணீங்க அப்படின்றதும் ஒரு பெருத்த கேள்வியா இருக்கு. அதையும் தாண்டி அந்த பெண் வந்து தொலைந்து காணாம போயிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த பெண்ணுடைய பெற்றோர்கள், உறவினர்கள், ஊர் மக்கள்னு ஊர் முழுவதும் அலசி ஆராய்ந்து அதற்கு அப்புறமும் அந்த பெண் கிடைக்கல அப்படின்றதுனாலதான் கொளத்தூர் காவல் நிலையத்துல போய் அவங்க புகார் கொடுக்கவே போயிருக்காங்க. அப்படியெல்லாம் ஊர் முழுக்க தேடியும் கிடைக்காத அந்த பெண் காலையில கிடைக்கும் போது எங்க இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வீட்டுல அந்த பெண்ணோட பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய வீட்டுல இருந்து ஒரு 200 மீட்டர் தொலைவிலேயே கிடைக்கிறாங்க. அப்ப 200 மீட்டர் தொலைவுல அந்த பெண்ணுடைய வீட்டார் தேடாமலா இருந்திருப்பாங்க. அந்த கருவேலங்காட்டுக்குள்ள முழுவதுமா நைட் ஃபுல்லா தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உறவினர்கள் ஒரு ஊடக பேட்டியில சொல்லியிருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது காலையில அந்த பெண்ணை வந்து எப்படி அந்த இடத்துல அவங்க கண்டெடுக்க முடியும்? ஒருவேளை சம்பவம் வேற இடத்துல நடந்திருந்து அந்த பெண்ணுடைய சடலத்தை கொண்டு வந்து அந்த ஆள் இங்க போட்டாரா அப்படின்றதுக்கான எந்த விஷயமும் குற்றவாளியை கைது செய்ததுக்கு அப்புறம் கூட எந்த வாக்குமூலத்திலும் இது வரைக்கும் சொல்லப்படாம இருக்கு. இதற்கு அடுத்ததா நான் சொல்ல போற இந்த காரணம் வந்து எல்லாருக்குமே பொதுவா எழுந்திருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு எழும்போதும் யாருமே இதை கவனிக்கலையா அப்படின்ற ஒரு தாக்கம் எனக்குள்ள இருந்துச்சு. என்னன்னா, ஊடகங்கள்ல காட்டப்படுற அந்த கைது செய்யப்பட்ட நபருடைய முகம், அந்த புகைப்படம் தான் ஒவ்வொரு ஊடகத்திலும் ஒவ்வொரு செய்தி நிறுவனத்திலும் வெளியிடக்கூடிய அந்த புகைப்படங்கள் வெவ்வேறாக இருக்குது.
முதல்ல நான் நினைச்சேன் இது வந்து ஏஐயால உருவாக்கப்பட்ட படமா இருக்கும். அவருடைய போட்டோ வெளியிடக்கூடாதுன்றதுக்காக இப்படி ஏதாவது பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எந்த செய்தி நிறுவனங்களுமே எந்த இடத்துலயுமே இது சித்தரிக்கப்பட்ட போட்டோ, இது ஏஐயால உருவாக்கப்பட்டது அப்படின்னு எந்த இடத்துலயுமே குறிப்பிடவே இல்ல. வெவ்வேறு ஊடகங்கள்ல வெவ்வேறு போட்டோவை தான் காட்டிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு போட்டோவை பார்க்கும் பொழுதுமே இதற்கும் அந்த சிசிடிவில இருக்க போட்டோவுக்கும் எந்த விதத்துல ஒத்து போகுது அப்படின்ற எந்த ஒற்றுமையும் இருக்காது. இல்ல ஒரு போட்டோவிற்கும் இன்னொரு செய்தி ஊடகத்துல காட்டப்படுற போட்டோவுக்குமே ஏதாவது ஒற்றுமை இருக்கான்னு பார்த்தா எந்த ஒற்றுமையும் இருக்காது. அப்ப குற்றவாளியின் முகமே இதுதான் அப்படின்னு சரியா உறுதியே செய்யப்படாம இருக்கும் பொழுது, ஒரு முகத்துக்கும் இன்னொரு முகத்துக்குமே ஒற்றுமை இல்லாம இருக்கும் பொழுது இவர்தான் குற்றவாளி அப்படின்னு எந்த விதத்துல ஒற்றுக்கொள்ளப்பட்டது? இல்ல செய்தி நிறுவனங்களுக்கு இத்தனை போட்டோக்கள், இப்படி வெவ்வேறான போட்டோக்கள் எங்க இருந்து கிடைக்க பெற்றதா அப்படின்ற எந்த தகவலுமே இது வரைக்கும் வராம இருக்கு. அதை தொடர்ந்து இந்த நபர் தான் குற்றவாளி அப்படின்றத போலீஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணாங்க அப்படின்றதுக்கான ஒரு விளக்கத்தை அவங்க கொடுத்திருந்தாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, அந்த சிசிடிவில அந்த பைக்குடைய புகைப்படத்தை பார்க்கும்பொழுது அதுல பைக் நம்பரை வச்சு அந்த பைக்கை பத்தி விசாரிச்சோம். அப்போ அந்த பைக் வந்து திருடு போயிருக்கிறது எங்களுக்கு தெரிஞ்சுச்சு. அதாவது அந்த பைக் தொலைஞ்சு போச்சுன்னு ஒரு நபர் வந்து புகார் கொடுத்த அதே நாள்ல இன்னொரு நபர் மதுரை ஜெயில்ல இருந்து ஆயுள் தண்டனை கைதி, பாலியல் வழக்குல குற்றம் சுமத்தப்பட்டவர் ஜாமீன்ல வெளியே போயிருக்கதும் தெரிய வந்தது. அப்ப இவர் தான் அந்த பைக்கை திருடி இருக்கணும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துல தான் இந்த விசாரணையை நாங்க தொடங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல அந்த சிசிடிவில பைக் நம்பர் வரைக்கும் தெளிவா தெரியுதான்னு பார்த்தா கிடையாது. ஒரு நபர் கிராஸ் பண்ணி போறது மட்டும் தான் தெரியுதே தவிர அந்த வண்டியே கிளியரா தெரியல. அந்த வண்டியில நம்பர் எப்படி பெருசா கிளியரா தெரியும் அப்படின்றதே பெரிய கேள்விக்குறி. நான் பார்க்கும்பொழுது எனக்கு தெரியல. ஒருவேளை உங்களுக்கு தெரியுதா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா, பைக் திருடு போய் 3வது நாள் இந்த நபர் வந்து இந்த குற்றம் நடந்ததுக்கு அப்புறமா தான் அந்த பைக் எதனால திருடு போச்சு அப்படின்றத விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது மார்ச் 10ஆம் தேதி இந்த விளாத்திக்குளம் மாணவி சம்பவம் நடக்குது. அதற்கு 3 நாட்களுக்கு முன்னாடி இப்படி பைக் தொலைஞ்சு போச்சுன்னு ஒரு நபர் தூத்துக்குடியில இருந்து காவல் நிலையத்துல புகார் அளிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்பவே இந்த பைக்கை திருடியது யார், பைக் எப்படி காணாம போச்சு அப்படின்னு ஒருவேளை விசாரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா, போலீஸ் துரிதமா செயல்பட்டு இருந்தாங்க அப்படின்னா அப்பவே இந்த தர்ம முனீஸ்வரன் பிடிபட்டிருப்பாரு. அந்த 3 நாட்களும் எந்தவித நடவடிக்கையும் அந்த பைக்கை கண்டுபிடிக்காததுக்கு எடுக்காததுனால தான் அந்த 3 நாட்கள் இவர் ரொம்ப ஃப்ரீயா சுத்தி இருந்து இது போன்ற ஒரு குற்றத்துல ஈடுபட்டிருக்காரு. அப்போ ஒரு பைக் தொலைஞ்சு போனதா புகார் கொடுத்து 3 நாட்கள் ஆகியும் எந்தவித நடவடிக்கையுமே எடுக்காம அந்த குற்றவாளி இவ்வளவு ஃப்ரீயா சுத்த விட்டது யாரோட தப்பு அப்படின்னு மக்கள் தான் சொல்லணும். இதையெல்லாம் விட ஒரு பெரிய கொடுமை என்னன்னா, நம்மளுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வந்து தமிழகத்துல கஞ்சா புழக்கமே இல்ல அப்படின்னு ஒரு வாய் கூசாம ஒரு விஷயத்த செய்தியாளர் சந்திப்புல சொல்றாரு. ஆனா இப்ப குற்றம் சுமத்தப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்க அந்த நபருடைய வாக்குமூலத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, நான் கஞ்சா போதையில தான் இவ்வளவு கொடூரமான விஷயத்தை செய்தேன். அந்த கஞ்சா புகைச்சதுக்கு அப்புறமா என்ன நடந்துச்சுன்றதே தெரியாத அளவுக்கு ஒரு வெறி கொண்டுதான் இந்த செயலை செய்தேன் அப்படின்னு அந்த நபரே ஒத்துக்கிறாரு. அப்போ அந்த நபருக்கு கஞ்சா எங்க இருந்து வந்தது, அவருக்கு அதை சப்ளை செய்தது யாரு, தூத்துக்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் எங்க கஞ்சா நடமாட்டம் இருக்கு, அதை யார் விற்பனை செய்யறது அப்படின்றதுக்கான நடவடிக்கை எடுத்திருக்காங்களா அப்படின்னு பார்த்தா அதற்கான எந்த தகவலும் இது வரைக்கும் கிடைக்கல. அதாவது குற்றவாளி இந்த வாக்குமூலத்தை கொடுத்து தற்போது 2 நாட்கள் ஆகிருச்சு. குற்றவாளியின் வாக்குமூலம் குறித்து பல தகவல்களை செய்தி நிறுவனங்களுக்கு முன்னாடி பிரஸ் மீட்ல சொல்லக்கூடிய இந்த அரசு அதிகாரிகள் அந்த கஞ்சா எங்க இருந்து வாங்கப்பட்டது, அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுதா அப்படின்றது குறித்து எந்த தகவலும் சொல்ல. ஏன்னா ஒருவேளை அவங்க சொன்னாங்க அப்படின்னா தமிழகத்துல கஞ்சா புழக்கமே இல்ல அப்படின்னு நம்மளுடைய அமைச்சர் சொல்லியிருக்காருல்ல, அமைச்சர்களுடைய பேச்சுக்கு எதிராக செயல்படுற மாதிரி ஆகிருமோ என்னன்னு தெரியல. இந்த வழக்குல இதுவரைக்கும் வந்த தகவலின் அடிப்படையில எனக்கு ஏற்பட்ட பல சந்தேகங்களை உங்களோட பகிர்ந்துகிட்டேன். இந்த சந்தேகங்கள் உங்களுக்கும் ஏற்பட்டிருக்கா, இல்ல என்னுடைய சந்தேகங்கள் கேள்விக்குறியானதா, சரியானதா, வேலிடானதா அப்படின்றது குறித்து கமெண்ட்ல சொல்லுங்க. இதே போன்ற மற்றொரு பதிவோடு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பவித்ரா சிவகுமார்.